ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி கிரியேஷன். நான் உங்கள் விஜய். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ் தான் நம்ம எப்படி மேக் பண்ணுறா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா, ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம் பண்ணணும். ஓகேவா, ஸோ நீங்கள் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கன்பா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கறது முன்னாடி எப்பவும் போலே ஒரு லைக் போட்டு பாருங்க நண்பா. ஸோ அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போகிறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகேவா, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வாங்கி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனோட செட் பண்ணி வச்சுக்க நண்பா. இப்போ வாங்க நண்பா, அந்த வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட அலைமாசன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ஓப்பன் பண்ணதில் பாருங்கள், கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரேஷியோ 4:0 கொடுத்துங்க. கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க நண்பா. ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் இந்த வீடியோவில் போய்ட்டு விவால் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு இமேஜ் அட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நான் இதில் தான் வச்சுருந்தேன் அந்த இமேஜ். ஸோ நான் அந்த இமேஜ் அட் பண்ணிக்கிறேன். நான் இந்த இருக்குது இந்த இது தான் இமேஜ் தான் நான் அட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், நமக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆகாமல் இருக்குது. என்ன பண்ணணும்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் 3 டாட் இருக்கா, கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க. இப்போ அந்த இமேஜ் கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் செட் ஆகிடும். ஓகேவா, அகைன் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகலாம் அவ்வளோத்து ட்ராக் பண்ணுங்க. அது எப்படின்னா அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு முள்ளு மாதிரி ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இழுத்து விட்டுருங்க நண்பா. ஸோ ஃபுல்லாக ட்ராக் ஆகிருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ நீங்கள் அவ்வளோத்து கட் பண்ணிடுங்க. நான் சும்மா ஒரு 7 செகண்ட் வச்சுட்டு ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் அப்படி அந்த இமேஜ் கட் ஆகிடும். ஓகேவா, அடுத்து நம்ம ஆடியோ செட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு 3ஆவது இருக்குது பாருங்கள் ஆடியோ, அதை கிளிக் பண்ணிட்டு விவால் கொடுங்க. விவால் கொடுத்துட்டு ஒரு ஆடியோஸ் ஒன்று அட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு ஆடியோஸ் அட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே, நான் ஆடியோ செட் பண்ணிட்டு என்னோடய வால்யூம் நான் கம்மி பண்ணிக்கிறேன், காப்பி ரைட்டிங் வரும். ஸோ அதுக்கு தான். ஓகேவா, இப்போ நான் ஆடியோஸ் அட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆடியோஸும் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நான் ஃபுல்லாக வச்சு சொல்லி கொடுத்தேன்னா வீடியோஸே ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேவா, ஸோ நீங்கள் வேறு பார்க்க மாட்டீங்க, ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா. அதுக்காக தான் நான் சும்மா ஒரு 7 செகண்ட் வச்சுருக்கேன். ஓகேவா, அடுத்து நம்ம இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் அட் பண்ணலாம், ஒரு ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ். அகைன் அந்த ப்ளஸ்ஸுக்கு நான் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வீடியோவில் போங்க, அதில் போய்ட்டு விவால் கொடுத்துட்டு இப்போ நான் அந்த பிஎன்ஜி இமேஜ் அட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிஎன்ஜி இமேஜை நான் அட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் நண்பா, நான் அந்த இமேஜை எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் இந்த இமேஜ் தான். ஓகேவா, ஓகே, இந்த இமேஜ் நீங்கள் அட் பண்ணது பாருங்கள். இதை நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனில் உங்களோட கையை வச்சு கூட நீங்கள் இப்படி அலைன்மெண்ட் பண்ணி உங்களை எந்த இடத்துல வருமோ நீங்கள் அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, இப்போ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இதேமாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிடுங்க நண்பா. ஓகேவா, இதேமாதிரி ட்ராக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி அட் பண்ண உடனே அடுத்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, ஸோ நான் 7 செகண்டில் வச்சுட்டு ஸோ நான் அந்த லாஸ்ட்டாக இருக்கு கொடுத்தீங்கன்னா அப்படி கட் ஆகிடும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் அண்ட் ஒரு இமேஜ், ஒரு பிஎன்ஜி இமேஜ் அண்ட் ஆடியோஸ் அட் பண்ணியாச்சு. ஓகேவா, அடுத்து நம்ம டெக்ஸ்ட் அட் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த சாங்கோட லைனை நீங்கள் டைப் பண்ணுங்கள் நண்பா. அப்படிலாம் நீங்கள் காப்பி பண்ணி கூட இல்லை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் சும்மா அந்த சாங்கோட லைன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது டைப் பண்ணுறது. உங்களுக்கு காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க நண்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ நான் அந்த சாங்கோட லைனை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த சாங்கோட லைன் பெண்ணே நீ பெண்ணில்லைன்னு ஸோ அந்த லைனில் தான் நான் இது பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் வச்சுக்கிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் எப்படி உங்களோட மொபைலுக்கு கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிடுங்க நண்பா. ஓகே, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம எடிட் பண்ணுறது தமிழ் ஃபாண்ட் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கமெண்டில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ப்ரோ. அவங்க சொல்லியிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி இமேஜ் வச்சு எடிட் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ அப்போ தான் எங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் ஃபாண்ட்லேயும் போடுங்க ப்ரோ எடிட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்காகவும் அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் இந்த மாதிரி இமேஜ் வச்சு ஸோ நான் தமிழ் லிரிக்ஸில் போடுறேன். ஓகேவா, இப்போ நம்ம இதோட ஃபாண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள் ஃபாண்ட் ஐக்கான் இருக்க கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் தான் இது. நீங்கள் அந்த ஃபாண்ட் அதிக பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது ஒரு நியூ ஃபாண்ட் தான். ஓகேவா, தமிழ் ஃபாண்ட் தான். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும்.
ஸோ நான் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இதோட கலர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதோட கலர் ஐக்கான் வந்து நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ வச்சுருங்க. இப்போ நான் சும்மா வந்து பிளாக் கலர் வைக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இந்த நம்ம ஏன்னு கேட்டால் நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ் செட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து பிளாக் கலர் வச்சுருங்க. வச்சுட்டு இதோட சைஸ் இருக்குது பாருங்கள் 18 பிடி. ஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுருங்க. நான் சும்மா வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதா ஒரு 24 வச்சுருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோத்துக்கு வச்சுருங்க நண்பா. வச்சுட்டு அந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த முள்ளுமர ஐக்கான் இருக்குது பாருங்கள், வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க நண்பா. அப்படி ஓகேவா, ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. நான் அதை பாதி வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 7 செகண்டில் வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் வந்து இது பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட் லைன் வந்து இந்த இடத்துல முடியுது. ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் நடுவில் இருக்குது பாருங்கள் கட் ஐக்கன், நான் வந்து கொடுங்க. இப்படி வந்து கட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து கட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நீங்கள் அதே மாதிரி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஃபஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி எந்தெந்த லைன் முடியுதோ ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது நம்ம கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அதில் போங்க. அதில் போய்ட்டு இதில் பாருங்கள் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து ஆட் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணிட்டு லெட்டர் ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு லெட்டர் ஸ்பேசிங்கை கிளிக் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஒரு 30 வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து நான் கொடுக்குற ஃபாண்ட் இந்த ஃபாண்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 30 வச்சுருங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்தா நீங்கள் வந்து பண்ணிடுங்க. ஓகேவா, நான் சும்மா வந்து ஒரு 30 வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நான் வந்து 30 வச்சுட்டேன். ஓகேவா, வேறு வந்து லைன் ஸ்பேசிங் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணேன்னா இப்போ நான் வந்து பேக்கில் வந்துடுறேன் நண்பா. ஓகேவா, ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா, பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே நண்பா, இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அகைன் அந்த எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்லேயே போங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணுங்க நண்பா. ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் தான் நம்ம வந்து வேலையை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் எண்ட் எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா டேரெக்டாக வந்து பேஸுக்கு வந்துடுங்க. பேஸுக்கு வந்துட்டு பேஸை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீப்பரை அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து -22.2 வைங்க. ஓகேவா, ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்பர் கூட நான் உங்களுக்கு வந்து தமிழில் தான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து புரியுங்கிறதுனால நான் அப்படியெல்லாம் வந்து சொல்கிறேன். ஓகேவா, -22.2 வச்சுருங்க நண்பா. ஸோ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஓகேவா, நான் வச்சுட்டேன் கரெக்டாக. அதே மாதிரி இன்னொரு கீப்பரை மெட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டோட லாஸ்ட் இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் முடியுதோ ஸோ நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ ஒரு கீப்பரை மெட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து -79.5 வச்சுருங்க. -79.5 வச்சுருங்க நண்பா. ஓகே, நான் வச்சுட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் வந்து பொறுமையாக வைங்க. ஓகேவா, ஓகே, நான் வச்சுட்டேன். அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணணும்பா. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதை பாருங்கள் எக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -3 வச்சுருங்க. ஓகேவா, -3 வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள் ஒய் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நண்பா. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒய்யை பார்த்தீங்கன்னா வந்து +72 வச்சுருங்க. ஓகேண்ணா இது பண்ணிட்டேன் நண்பா. ஸோ இந்த கீப்பர் நான் வந்து ரொம்ப வந்து லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் வந்து மூவ் பண்ணி இந்த இடத்துல இது பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த கீப்பர் ஓகேவா லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ நீங்கள் கொஞ்சம் தள்ளி இப்படி ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஓகே நண்பா. இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஆப்செட் வேல்யூ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆப்செட் வந்து எக்ஸ் வந்து -3, ஒய் பார்த்தீங்கன்னா வந்து +71. அடுத்து இருக்குது பாருங்கள் ஆங்கிள், அதை வந்து கிளிக் பண்ணணும்பா. அது வந்து கிளிக் பண்ணிட்டு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 172.5 வச்சுருங்க ப்ளஸில். ஓகேவா,
ப்ளஸ் 172.5 வச்சுருங்க. ஸோ இது வந்து பொறுமையாக பண்ணுங்கள் நண்பா, ஓகேவா? ஓகே, நான் இது பண்ணிட்டேன். நம்ம அடுத்து பாருங்கள் ஸ்கேல் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ண நண்பா. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இதோட வேலையை பற்றி வந்து 0.96 வச்சுருங்க, ஓகேவா? ரொம்ப போயிடுச்சேன் போல். 0.96 வச்சுருங்க நண்பா. அடுத்துட்டு பாருங்கள் ஸ்ட்ரெச்சு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ண நண்பா. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 1:0.1 வைங்க, 1.01 வைங்க. ஓகே நண்பா, நான் வச்சுட்டேன். அடுத்துருக்கு பாருங்கள் ஆல்பா வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க -1க்கு, ஓகேவா? ஓகே, நான் வந்து ட்ராக் பண்ணிட்டேன். அடுத்துருக்கு பாருங்கள் நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேயர்லேயே இருக்கட்டும், நீங்கள் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். அடுத்துருக்கு பாருங்கள் ஓவர்லே ஃபில் கலர். ஸோ அதை வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வச்சுருங்க. அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிச்சோ வச்சுருங்க. நான் சும்மா வந்து க்ரீன் கலரே வந்து வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும்னு, ஓகேவா? உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை வச்சுருங்க. அடுத்துருக்கு பாருங்கள் ஈஸ் அவுட் இருக்குது. நீங்கள் வந்து ஈஸின் வந்து +100 வச்சுருங்க, ஈஸ் அவுட் வந்து -100 ஆக்கி விட்டுருங்க, ஓகேவா? அடுத்துருக்கு பாருங்கள் ஓவர்லேப். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓவர்லேப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 460 வச்சுருங்க நண்பா, ஓகேவா? ஸோ நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து மேலே வந்து டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பாருங்கள் நண்பா, ஓகேவா? 460 வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இருக்க பாருங்கள் ஸ்கொயர், ஸ்மூத், ட்ரையாங்கிள் எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து பேக்கில் வந்துட்டு ஸோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, ஓகேவா? ஃபஸ்ட் நான் இதை உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், டெக்ஸ்ட் நான் வந்து ரொம்ப வந்து வெளியே கொண்டு போயிட்டேன். இப்போ நான் உள்ளே கொஞ்சம் வந்து மூவ் பண்ணி இழுத்து வச்சுக்கிட்டேன், ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, ஓகேவா? நீங்கள் வந்து இப்படில பார்த்த மாதிரி வந்து ப்ளே ஆகும். ஸோ பாருங்கள் நண்பா, ஓகேவா? திரும்ப நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஓகேவா? ப்ளே ஆகிறவங்க வந்து நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஓகே நண்பா, இன்னொரு எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? அந்த எஃபெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வந்து கீ ஃப்ரேம் தான். ஸோ வந்து வேறு எதுவுமே இல்லை, ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். அகைன் அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ண நண்பா. கிளிக் பண்ணிட்டு மோன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு பாருங்கள். ஸோ அதில் போங்க. அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வேணால் சென்டரில் வச்சுருங்க நண்பா, ஓகேவா? உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கும் சென்டரில் வச்சுருங்க, ஓகேவா? சென்டரில் வச்சுட்டு இதில் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் ஆக்ஷன். ஸோ அந்த ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கு பாருங்கள், 4 மாதிரி. ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் சென்டரில் வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள் நண்பா. ஆட் பண்ணிட்டு இதோட வேல்யூ எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணணும். அகைன் வந்து கொஞ்சம் தள்ளி, ஓகேவா? கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு இப்போ ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இதேமாரி நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டு அடுத்து பாருங்கள், முன்னாடி நம்ம ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருப்போம் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. ஸோ அது மேலே வச்சுட்டு இப்போ ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணோம், உங்களோட கையை வச்சு அந்த டெக்ஸ்ட் வந்து சைடாக அப்படி வந்து கொண்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கொண்டு வரும்போது பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் மேலே ஒரு லைன் மாதிரி வரும். ஸோ நீங்கள் பாருங்கள், அப்படியே இழுத்துட்டு அதை கொண்டாந்து கீழே வந்து மறைச்சிருங்க, ஓகேவா? டெக்ஸ்ட்டை, ஓகேவா? ஓகே, எனக்கு வந்து மறைஞ்சிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண நான் வந்து சொல்கிறேன் நண்பா. அகைன் வந்து இப்படி வச்சுருங்க, ஓகேவா? டெக்ஸ்டோட சென்டரில் வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு இதில் பாருங்கள் அந்த கீ ஃப்ரேமுக்கும் ஸோ நீங்கள் இப்படி வச்சுருங்க நண்பா, ஓகேவா? ஸோ அந்த கீ ஃப்ரேமில் வந்து தண்டக்கூடாது. ஸோ அந்த தண்டாமல் இப்படி வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள் அந்த கீ ஃப்ரேமுக்கும் கீழே பாருங்கள் ஒரு கட்டடம் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள் நண்பா. ஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இதில் வந்து ஒரு 2 பால் இருக்கும். அந்த 2 பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். அது எப்படி நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பால் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த பாலை வந்து இப்படி வச்சுருங்க நண்பா, ஓகேவா? இப்படி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த பாலை வந்து இப்படி வச்சுருங்க, ஓகேவா? ரெண்டுமே இப்படி இருக்கணும், எதிர்க்கு எதிராக இருக்கணும், ஓகேவா? இப்படி வச்சுருங்க, ஓகேவா?
இப்படி வச்சு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த இது. ஓகேவா, நான் வச்சுட்டேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுருங்க நண்பா. அவ்வளோ நம்ம வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் வந்து பேக்கில் வந்துட்டு ஸோ ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஓகேவா, நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து மேலேருந்து இது பண்ண பாருங்கள். ஓகேவா, வந்து ஸோ வந்து மறைஞ்சிடும். ஓகேவா, பார்க்கவே செம்மையாக இருக்கும் நண்பா. ஓகேவா, ஓகே நண்பா. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸோ இந்த எஃபெக்ட் இருக்கு பாருங்கள், வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஸோ வந்து இதில் இருக்கு பாருங்கள் 3 டாட் இருக்குது பாருங்கள், வந்து கொடுத்துட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க நண்பா. ஸோ எல்லாம் வந்து காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அடுத்த டெக்ஸ்ட் நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க பாருங்கள். ஸோ நான் அந்த டெக்ஸ்ட் வந்து பாதி வந்து கட் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து அடுத்த டெக்ஸ்ட் நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க பாருங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் இருக்குது பாருங்கள், வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ அந்த எஃபெக்ட் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆகிடும் நண்பா. ஸோ ரொம்ப வந்து சிம்பிள் தான். ஓகேவா, பட் வந்து இதில் வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா வந்து இப்போ நம்ம அந்த எஃபெக்ட் எல்லாமே இதில் வந்து பேஸ்ட் பண்ண பாருங்கள் நண்பா. ஓகேவா, இதில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணப்போ அந்த நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து கீ ஃப்ரேம். ஸோ வந்து அது மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ்ட் ஆகிருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு திரும்ப அந்த மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருந்து போயிட்டு ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அடுத்த டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் மட்டும் தான் வந்து காப்பி ஆகும். அந்த மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆட் பண்ணி கீ ஃப்ரேம் எதுவுமே வந்து காப்பி ஆகாது. ஓகேவா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து இப்படி வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு இருக்குது இந்த இதில் இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அதை மட்டும் ஃபஸ்ட் நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சுருங்க. ஸோ வந்து இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெல் பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வந்து டெல் பண்ணிடுங்க. ஓகேவா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி மட்டும் ஃபஸ்ட் நீங்கள் வந்து சாங் ஆட் பண்ணிட்டு ஒரு லைன் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து முடியுதுன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து இப்போ வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி எல்லா கீ ஃப்ரேமும் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணணும் நான் வந்து சொல்கிறேன். அடுத்த லைனுக்கு வந்து எப்படின்னு அகைன் அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ வந்து மேலே பாருங்கள் ஒரு சின்னோண்டு பாக்ஸ் மாதிரி போட்டு அது வந்து ப்ளஸ் ஐக்கான் போட்டு பாருங்கள், அது கிளிக் பண்ணிட்டு 2D லேயர் கொடுங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எஃபெக்ட் வந்து எல்லாமே அப்படியே இருக்கும் இதில். ஓகேவா, நீங்கள் எதுவுமே வந்து கஷ்டப்படணும் இல்லை, அப்படியே நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. ஓகேவா, அடுத்த லைன் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களோ ஸோ நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அதே டெக்ஸ்ட் தான் இருக்கும், ஆனால் அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள், இது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நானே பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் நான் வந்து எடிட் பண்ணுவேன். ஓகேவா, எனக்கு இதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் டெக்ஸ்ட் வந்து அதே டெக்ஸ்ட் தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து அடுத்த சாங் இதில் வந்து அடுத்த லைன் என்னவோ ஸோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ண நண்பா. ஸோ அவ்வளோதான். ஓகேவா, அதே மாதிரி திரும்ப வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு 2D லேயர் கொடுங்க. கொடுத்துட்டு திரும்ப உங்களை கையை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு அதே மாதிரி இப்போ அது உள்ள எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அடுத்த லைன் என்னவோ நீங்கள் வந்து அதை மட்டும் வந்து டைப் பண்ணால் போதும் நண்பா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா, டெக்ஸ்ட்டை. ஓகேவா, நான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி வந்து அழகாக நான் மெதுவாக சொல்லி கொடுத்துருக்கேன் நண்பா. ஓகேவா, இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நண்பா அந்த இமேஜ் வந்து லைட்டாக மூவ் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். அகைன் அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போங்க, எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் பாருங்க நண்பா மோன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும் பாருங்கள் நண்பா, வந்து கிளிக் பண்ணிட்டு பல்சேஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாருங்கள் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் நண்பா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 32 வச்சுருங்க நண்பா, 0.32 வச்சுருங்க. ஸோ வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வச்சிடாதீங்க, ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அலைன்மெண்ட் பண்ணிடுங்க நண்பா. அது ஏன்னு கேட்டால் உடனே வைக்க முடியாது, கரெக்டாக செட் ஆகுது. இப்போ நான் வச்சுட்டேன். ஃப்ரீக்வன்சி வந்து 0.32 வச்சுருங்க. அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து பேக்கில் வந்துருங்க. பேக்கில் வந்துட்டு அகைன் அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அகைன் அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க நண்பா. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு மோன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போங்க. ஸோ அதில் போய்ட்டு இதில் வந்து பாருங்கள்
லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்ப்ரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ண நண்பா. கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஃப்ரீக்வன்சி வந்து 0.32 வச்சுருங்க, 0.32 வச்சுருங்க. ஓகே நான் வச்சுட்டேன். அடுத்து இருக்கு பாருங்கள் ஆங்கிள் ஒன்று வந்து -6 வச்சுருங்க நண்பா. ஓகேவா, ஓகே நான் வச்சுட்டேன். அடுத்து இருக்க பாருங்கள் ஆங்கிள் 2 வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 0 ஆக்கி விட்ருங்க. ஓகேவா, வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணல நண்பா. ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, பிரிவில் பார்த்த மாதிரி வந்து ப்ளே ஆகும். ஸோ பாருங்கள். ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது பாருங்கள், அந்த கார்னரில் பாருங்கள், அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கார்னரில் பேக் சைடு வந்து அந்த பிளாக் கலர் வந்து ஷேடோ வந்து தெரியுது. அது எப்படி மறைக்கிறதுனா, அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்க நண்பா. கிளிக் பண்ணிட்டு மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேல் ஆக்ஷன் இருக்குது பாருங்கள் மூணாவதாக, அதை கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணுங்க நண்பா. இமேஜ் எப்படி ஜூம் பண்ணால் அந்த பிளாக் கலர் வந்து மறைஞ்சிடும். ஓகேவா, இப்போ பாருங்கள் சுத்தமாக வந்து மறைஞ்சிட்டு பாருங்கள், அந்த கார்னரில் இருந்த 2 பிளாக் கலருமே வந்து மறைஞ்சிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஜூம் பண்ணிடுங்க. மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேல் ஆக்ஷனை பயன்படுத்தி ஜூம் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ உங்களுக்கு அந்த கார்னரில் வந்து அந்த பிளாக் கலர் வந்து தெரியாது பாருங்கள். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஓகேவா, ஓகே நண்பா. இப்போ நீங்கள் வந்து பில்லில் பார்த்துருப்பீங்க, அந்த இமேஜை சுற்றி ஒரு பார்டர் லைன் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணி அகைன் அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இமேஜின் வீடியோவில் போய்ட்டு வியூவால் கொடுத்துட்டு இப்போ நான் அந்த பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த அளவுக்கு நண்பா. அதுதான் நீங்கள் வந்து அந்த ப்ளஸ் கொடுத்தே பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். நீங்கள் எதுவுமே வந்து பண்ண ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஜஸ்ட் அந்த இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண பாருங்கள் இமேஜ், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு முல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இழுத்து விட்ருங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிருக்கும். நீங்கள் எத்தனை செகண்ட் வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. ஓகேவா, நான் 7 செகண்ட் வச்சதுனால அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணினா கட் ஆகிடும். ஓகேவா, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்துடும் அது கரெக்டாக. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பிரிவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பூ மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மூவ் ஆகிருக்கும். அது எப்படி ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம். அகைன் அந்த ப்ளஸ்ஸை நான் கிளிக் பண்ணிட்டு இமேஜின் வீடியோவில் போய்ட்டு விவால் கொடுங்க நண்பா. விவால் கொடுத்துட்டு இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டெம்ப்ளேட்டு. ஸோ அதுக்கு தான் நான் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன டெம்ப்ளேட் வேணுமாலும் வந்து ஆட் பண்ணிங்க நண்பா. ஸோ நான் அதில் வந்து யூஸ் பண்ணிக்க எல்லா மெட்டீரியல் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க நண்பா. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ்ஸே வந்து கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்க்ரீனோட டெம்ப்ளேட்டு. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படின்னா உங்களோட கையை வச்சு இதில் பாருங்கள் மோன் ட்ரான்ஸ்ஃபார் இருக்கு பாருங்கள், வந்து கிளிக் பண்ணிட்டு மூணாக இருக்கு பாருங்கள் ஸ்கேல் ஆக்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை நீங்கள் உங்களோட கையை வச்சு இப்படி இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணுங்க நண்பா. ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து பெருசாகும். ஸோ பாருங்கள் பெருசாகுதா, ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ எனக்கு வந்துட்டு ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க நண்பா. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியுமே வந்து அந்த ஒயிட் கலர் வந்து ஷேடோ மாதிரி வந்து தெரியுது இமேஜ் மேலே. ஸோ அந்த ஷேடோ எப்படி வந்து போச்சுன்னு பார்க்கலாம். அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஷேடோவை அகைன் அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணுங்க நண்பா. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸோ இதில் பாருங்கள் கலர் அண்ட் லைட் இருக்குது பாருங்கள் நண்பா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்குது பாருங்கள் நண்பா, வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் நண்பா பிரைட்னஸ், அது எதையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா. செகண்டாக இருக்குது பாருங்கள் நண்பா கான்ட்ராஸ்ட்டு, ஸோ வந்து கிளிக் பண்ண நண்பா. வந்து கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா வந்து 1.05 வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இருக்குது நண்பா. பாருங்கள், நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த இமேஜோட குவாலிட்டி வந்து இப்போ நல்லா உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள். அந்த டெம்ப்ளேட்டோட அந்த ஒயிட் கலர் வந்து சுத்தமாக வந்து மறைஞ்சிடும். ஓகேவா, நீங்கள் சும்மா உங்களுக்கு 1.5 1.10 ஸோ நீங்கள் வந்து இந்த ரேஞ்சில் வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இருக்கும் நண்பா. அவ்வளோதான் நண்பா, வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்ல. ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அகைன் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸோ நீங்கள் இந்த டெம்ப்ளேட் வந்து கொஞ்சம் வந்து மூவ் பண்ணி இப்படி வச்சுருங்க. நான் வந்து ஏன்னு வந்து சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஸோ கொஞ்சம் வந்து கேங்காகும், ஏன்னா நம்ம வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து கேங்காகும். நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணினா வந்து கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ நீங்கள் அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ வந்து மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க நண்பா. அதில் போய்ட்டு ஸோ உங்களோட கையை வச்சு அந்த டெம்ப்ளேட் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்படி வந்து நவத்துங்க. ஓகேவா, ஏன் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் அந்த டெம்ப்ளேட் உள்ள அந்த சைடில் வந்து ஒரு பூ மாதிரி வந்துருக்கும். அந்த பூ வந்து நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனுக்கும் வெளியில் போயிருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த டெம்ப்ளேட் உங்களோட கையை வச்சு
ஸோ நீங்கள் வந்து மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க, அதில் போய்ட்டு உங்களோட கையை வச்சு ஸோ நீங்கள் அந்த டெம்ப்ளேட் வந்து மூவ் பண்ணி இப்படி கொஞ்சம் இப்படி வச்சுருங்க நண்பா. ஸோ என்னோடய மொபைல் வந்து கேங் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த டெம்ப்ளேட் வந்து என்னால் வந்து கொண்டு வர முடியல மூவ் பண்ணி. ஓகேவா, திரும்ப நான் வந்து ஸ்டார்டிங் போயிடுறேன். ஓகேவா, ஸ்டார்டிங்கில் போய்ட்டு தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, ஸோ அப்படியுமே வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து தெரிய மாட்டேது, இது வந்து கேங் ஆகுது என்னோடய மொபைலு. ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த டெம்ப்ளேட்டு பூ வந்து சைடாக வந்து மறைஞ்சிருக்கும். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணால் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் ஒரு ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட கையை வச்சு இப்படி நீங்கள் வந்து கொண்டாந்தீங்கன்னா அந்த பூ வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஸோ கொஞ்சம் வந்து கேங் ஆகும், ஏன்னா நம்ம வந்து அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால தான் நண்பா. ஓகேவா, ஓகே நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை வந்து கொடுத்துருங்க நண்பா. அதை கொடுத்துட்டு வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தா வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிரு நண்பா. ஓகேவா, ஸோ அவ்வளோ நண்பா. இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் எப்பவும் போல நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்க நண்பா. ஓகேவா, ஓகே நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.